தற்போது ஒரு அண்மை செய்தி. வயநாடு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் பிரியங்கா காந்தி வெற்றி பெற்றிருக்கிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அவரை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர்களை விட 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. வயநாடு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் பிரியங்கா காந்தி வெற்றி பெற்றிருக்கிறார். 4,10,931 வாக்குகள் வித்தியாசத்தில் பிரியங்கா காந்தி அமோக வெற்றி பெற்றிருக்கிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வயநாட்டில் பிரியங்கா காந்தி வெற்றி பெற்றிருக்கிறார். 4,10,931 வாக்குகள் வித்தியாசத்தில் பிரியங்கா காந்தி அமோக வெற்றி பெற்றிருக்கிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 6,22,338 வாக்குகளை பெற்றிருக்கிறார் பிரியங்கா காந்தி. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அவரை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர்களை விட 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றியடைந்திருக்கிறார். வயநாடு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் பிரியங்கா காந்தி வெற்றியடைந்திருக்கிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். கிட்டத்தட்ட 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றியடைந்திருக்கிறார். 4,10,931 வாக்குகள் வித்தியாசத்தில் பிரியங்கா காந்தி வெற்றி பெற்றிருக்கிறார். 6,22,338 வாக்குகளை பெற்றிருக்கிறார் பிரியங்கா காந்தி. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வயநாடு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்ட பிரியங்கா காந்தி தற்போது வெற்றியடைந்திருக்கிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வயநாடு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் பிரியங்கா காந்தி வெற்றி பெற்றிருக்கிறார். 4,10,931 வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் ஆண்டன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஆண்டன், இது தொடர்பான விரிவான விவரம் என்ன பதிவு பண்ணுங்க. இந்த வயநாடு மக்களவைக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் தற்பொழுது வெற்றி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. பிரியங்கா காந்தி வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் தற்பொழுது வெற்றி பெற்றிருக்கின்றார். இது மிகவும் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாகும். அவர் எதிர்த்து போட்டியிட்ட சத்யன் மோத்தடியை விட தற்பொழுது 4 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் பெற்று தற்பொழுது பிரியங்கா காந்தி வெற்றி பெற்றிருக்கின்றார். இது அவர் தன்னுடைய சகோதரர் ராகுல் காந்தியை பெற்ற வெற்றியை காட்டிலும் மிகவும் ஒரு முக்கியமான வெற்றியாக பார்க்கப்படுகின்றது. ராகுல் காந்தியை பொறுத்தவரையில் ஏற்கனவே வயநாடு தொகுதியில் நான் பார்த்ததுதான். வயநாடு தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார். அதே போல ரேபரேலி தொகுதியிலும் அவர் வெற்றி பெற்றிருந்தார். அதன் அடிப்படையில் தான் 2 தொகுதிகளில் அவர் இருக்க முடியாது என்பதன் காரணமாக அவர் ரேபரேலி தொகுதியிலே நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்பான அறிவிப்பின் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த வயநாடு தொகுதிக்கு இடைத்தேர்தலானது தேர்தல் ஆணையத்தால் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் ஏற்கனவே ராகுல் காந்தி வயநாடு தொகுதியில் 3.64 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றிருந்தார். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தற்பொழுது பிரியங்கா காந்தி 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது தனது சகோதரரான ராகுல் காந்தி பெற்ற வெற்றியை காட்டிலும் தற்பொழுது அவர் மிக ஒரு முக்கியமான ஒரு வெற்றியை பிரியங்கா காந்தி பெற்றிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. இது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் இந்த வெற்றியானது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்பட வேண்டும். என்றால் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சிகளும் படுதோல்வியை சந்தித்திருக்கின்றன பாரதிய ஜனதா கட்சியிடம். அதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பிரியங்கா காந்தி கேரளாவில் நடைபெற்ற வயநாடு மக்களவைக்கான இடைத்தேர்தலில் தற்பொழுது வெற்றி பெற்று அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக வரவேற்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு அதுவும் கிட்டத்தட்ட 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்கின்றார் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் பார்க்கப்படுகின்றது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஆண்டன்.